இனிமே இட்லி மாவு அரைக்க கஷ்டப்பட வேணாம். அதுவும் கைப்பட்டு நீங்க அரைக்கவும் தேவையில்ல. ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு மாவு சூப்பரா அரையும். அது மட்டும் இல்லாம கடையில வாங்குறது போல பஞ்சு போல இட்லி இனிமே வீட்லயும் செய்யலாம். வெல்கம் டு டேவிட் கிச்சன். நம்ம சேனல்ல நிறைய கிச்சன் டிப்ஸ் இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா டிப்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது இட்லி மாவு எப்படி சூப்பரா அரைக்கப்படுதுன்னா, இதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா, நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கேன். உங்க வீட்டுல இட்லி அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் அரிசியிலே இன்னைக்கு சூப்பரா இட்லி எப்படி செய்யுதுன்னு தான் சொல்ல போறேன். இதுக்கு நம்ம தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, உளுந்து, வெந்தயம், அரிசி. இது 3 மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த அளவு போடணும்னு சொல்றேன். உங்க வீட்டுல சின்ன டம்ளரோ பெரிய டம்ளர் எந்த டம்ளர் இருந்தாலும் ஒரே டம்ளர்ல அளவை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படி டம்ளர்ல தான் உங்களுக்கு அளந்து காட்ட போறேன். நீங்க நான் செய்யக்கூடிய அளவுல போட்டு நீங்களும் அதே அளவுல போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இட்லி சூப்பரா வரும். இன்னைக்கு நான் 7 டம்ளர் அரிசிக்கு அளந்து எடுத்திருக்கேன். முழுசா இருக்கிறது போல டம்ளர் நிறைய இருக்கிறது போல எடுத்துக்கோங்க. 7 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க இட்லி அரிசினாலும் ரேஷன் அரிசினாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உளுந்து எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு குண்டு உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் 1 டம்ளர் அதே டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க எந்த டம்ளர்ல அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளர்ல உளுந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயம். வெந்தயம் இன்னைக்கு நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோ வெந்தயம் உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி தரும். இப்போ அரிசி 7 டம்ளர் அதே டம்ளர்ல உளுந்து 1 டம்ளர் 1.5 ஸ்பூன் வெந்தயம். இதுதான் சரியான அளவு. இதே முறைப்படி நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். இது 1 கிலோவுக்கான அரிசி சொல்றேன். நீங்க அரிசி ஊற வச்ச பிறகு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தாங்க உளுந்த ஊற வைக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உடனே ஊற வச்சிருக்கேன். சோ முடிஞ்ச அளவுக்கு அரிசி ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நீங்க ஆட்டுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க உளுந்து ஊற வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம எது போடணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம மாவாட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வெந்தயம் தான் போடணும். சோ வெந்தயத்தை போட்டு நல்லா ஓரளவுக்கு அரைஞ்ச பின்னாடி இந்த தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த வெந்தய தண்ணி ரொம்ப நல்லது. சோ அதே தண்ணியை நீங்க ஊத்தி நல்லா இது போல நல்லா வெந்தயம் அரைப்பட்டுனது பின்னாடி நம்ம உளுந்து போடணும். சோ நைஸா ஓரளவுக்கு அரைஞ்ச பின்னாடி நீங்க உளுந்து போடுங்க. உளுந்துக்கு அதிகமா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி போட்டீங்கன்னா உளுந்து சீக்கிரமா அதிகமான தண்ணி இழுத்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் கியூப் இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு 3-4 ஐஸ் கியூப் தண்ணிக்கு பதிலா நீங்க போடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா உளுந்து போட்டிருக்கேன். அப்பப்போ உளுந்து நீங்க போட்டு எடுக்கணும். இதுல ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க சமையல் செஞ்சாலும் உங்களுக்கு அப்பப்ப கைவிட வேண்டிய வேலை இருக்கும். அதை கைவிடாம எப்படி மாவாட்டுறதுன்னு சொல்றேன். சோ இதுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கரண்டி எடுத்து இப்படி விட்டுட்டீங்கன்னா, நீங்க சமையல் செய்யும் போதோ இல்ல உங்க கையில அடிபட்டு இருந்தாலோ இது நீங்க உங்களுக்கு செய்யும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்க மாவு அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா மாவு அரைச்ச ஃபீலே தெரியாது. அந்த அளவுக்கு ஈஸியா எடுத்துக்கலாம். அடியில உளுந்து அரைக்கும் போது அப்பப்ப நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த அடியில இருக்கிறதும் நல்லா அரைப்பற்றும். நம்ம 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்கோம். பட் இதை அரைச்சு முடிச்சவங்க பாத்தீங்கன்னா நல்லா அது உபரி ஆகி நமக்கு ஃபுல்லாவே நம்ம உபரியாகி வந்துடும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உளுந்தோட பக்குவம் பாத்தீங்கன்னா நல்லா இது போல பஞ்சு மாதிரி நல்லா உப்பி வரணும். ஸோ தொட்டிங்க அப்படின்னா நல்லா அது ஒரு லைட் வெயிட்டா இருக்கணும். இது போல உளுந்தாட்டிக்கோங்க. அடுத்ததான் நம்ம அதை எடுத்த பின்னாடி அரிசி போட போறோம். ஸோ இந்த முறையில தான் நீங்க மாவாட்டினீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். நீங்க கழுவுறதுக்கும் கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அரிசி எப்பயுமே ஆட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஆட்டுங்க. அது மட்டும் இல்லாம அரிசியை நல்லா நைஸா ஆட்டுங்க. ஒரு சிலர் குறகுறப்பா ஆட்டுவாங்க. பட் நைஸா ஆட்டினீங்கன்னா தான் அந்த பஞ்சு போல உங்களுக்கு இட்லி கிடைக்கும். இப்ப ரொம்ப தண்ணியா இல்லாம கெட்டி இல்லாம ஒரு மிதமான பதத்துக்கு ஆட்டுங்க. இதுல ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அரிசியை எடுத்துட்டு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம உளுந்து கை விட்டு கலக்க தேவையில்ல. நம்ம இந்த மிஷின்லயே நம்ம இதுலயே போட்டுட்டோம் அப்படின்னா இதுவே சூப்பரா நமக்கு சமமா எல்லா பகுதியிலும் உளுந்து கலந்துரும். இதனால நம்ம கை விட்டு கிளறணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கு நேரம் ரொம்பவே மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம ஈஸியா எடுக்கிறதுக்கு இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி நீங்க கை கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. இதே ஈஸியா எல்லா பகுதியும் சமமா அரைச்சு கொடுத்துரும். சோ இதனால உங்களுக்கு மாவாட்டுறது ஒரு கஷ்டமாவே தெரியாது. சோ இதோட சேர்த்து இன்னும் ஒரு பொருள் நம்ம போட போறோம். சோ நல்லா மாவாட்டி முடிச்ச உடனே கல்லுப்பு இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுல போட்டு நம்ம கை விட்டு கலக்க தேவையில்ல. அதனால இதுலயும் நல்லா அரைஞ்சிடும். சோ இப்படி நீங்க மாவாட்டும் போது உங்களுக்கு மாவு எல்லா பகுதியிலும் சமமா ஈஸியா
போயிடும். இப்படி செய்யறதுனாலதான் உங்களுக்கு பஞ்சு போல இட்லி கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவு உளுந்தும் நல்லாவே ஆட்டி இருக்கு. ஸோ இதை நான் நைட்டு வச்சிடுறேன். நைட்டு இதை மூடி வச்சுட்டு காலையில ஒரு எதிர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மணி நேரம் ஆகணும் இது நல்லா புளிக்கிறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு மாவு புளிச்சிருக்குன்னு. இப்படி புளிச்சிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நல்லா பாத்தீங்கன்னா நம்ம கையே படாம மாவு பாத்தீங்கன்னா சூப்பரா கரெக்டான பதத்துல புளிச்சிருக்கு. இப்படி புளிச்சிருந்ததுனாதான் உங்க இட்லி நல்லா சூப்பரா பஞ்சு போல வரும். இதனோட சேர்த்து ஒரு சூப்பரான முக்கியமான பொருள் போடுவோம். அப்படி போடும்போது ஃபைனலா இட்லி கடையில கிடைக்கிறது போல பூ போல இட்லி கிடைக்கும். அது என்னன்னு சொல்றேன். நம்ம எப்பயுமே சுடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா சோடா மாவு எடுத்துக்கோங்க. இது சோடா பவுடர் சொல்லுவாங்க. அதுவும் அதோட சமையல் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் இருந்தா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்ல சமையல் எண்ணெய் இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து அப்புறம் இட்லி ஊத்துனீங்க அப்படின்னா கடையில கிடைக்கிறது போல சூப்பரா நமக்கு இட்லி கிடைக்கும். கண்டிப்பா ஒரு இட்லி வாங்குற இடத்துல 4 இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இட்லி சூப்பரா வெந்துருச்சு. இது மாதிரி வெடிச்சிருந்தது அப்படின்னா இட்லி நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்ப இட்லி தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சாஃப்டா இருக்கும். இது நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுற அளவுக்கு 2-3 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். இது போல உங்க வீட்லயே இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு இட்லி இருக்கிற இடத்துல 4-5 இட்லி கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல டெய்லி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொரு டிப்ஸ்ல உங்களை பாக்குறேன். டாடா பாய்.